வணக்கம் அக்கா, பளபளக்கும் சிவிஎஸ் 4:42. இன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சுக்கிட்டாச்சு. நடுக்குட்டியை போய் ஸ்கூலில் விடணும்னு சொல்லிட்டு அவனோட போய் அப்படியே அவனை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கடைக்குட்டி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. சரின்னு சொல்லிட்டு அவனே ஒரு வழியாக கிளப்பி கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்தாச்சு. வாழ்க்கையில் என்னதான் அற்புதமான வித்தியாசமான பருவங்கள் இருந்தாலும் ஆனால் இந்த பள்ளி பருவன்றது ரொம்ப அற்புதமான மறக்க முடியாத நினைவுகள். ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ரொம்ப ஜாலியாகவும் எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துருப்போம். ஆனால் போக நம்ம வாழ்க்கையே மாறி போச்சு. பாத்தீங்களா தம்பிகளா, நீங்களா ஸ்கூலுக்கு போய் நல்லா ஜாலியா இருங்கடான்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஒரு வழியா தம்பிகளுக்கும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம திண்டுக்கலுக்கும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் இருந்துச்சு. நான் பாத்தீங்கன்னா ராம்நாட்டுக்காரன், ஆனா திண்டுக்கல்ல ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீல் கிடைக்குதுங்க. இந்த ஊரை விட்டு கிளம்பும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அழுகையா வந்துச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம கிளம்பிதான் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வேலைகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி ராம்நாட்டுக்கு வந்தாச்சு. ராம்நாட்டு வந்து செடிகள்லாம் வாடி போயிருந்தாங்க, அவங்களுக்கு தண்ணியை ஊத்திட்டு அப்படியே என் தங்கச்சி நான் போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு மத்தியானம் சாப்பாடு செஞ்சுட்டாங்க. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் போல ரன்னிங் கிளம்பி நான் வாழ்க்கையில முதல்ல கலந்துக்கு போகிற மேரத்தானுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு அப்படியே வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தா கண்காட்சி முழுசா போட்டு முடிச்சிட்டாங்க. நான் ஊருக்கு போக முன்னாடி செட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஃபுல்லாக முடிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஓடாமல் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஓடுனேன். ஆனால் கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு பப்ளிக்ல. சரின்னு சொல்லிட்டு ஒரு மறைவான பிளேஸ்ல போய் ஓடி இன்னைக்கு 3 கிலோமீட்டர் ஓட்டத்தை முடிச்சுக்கிட்டேன். ஓட்டத்தை முடிச்ச கையோட நம்ம புத்தக கண்காட்சி கொஞ்சம் சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போய் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நம்மளோட உடம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும், ரன்னிங் பண்ணணும், ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இறங்கணும். அதே மாதிரி நம்ம அறிவையும் பெருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி கோடிக்கணக்கான புத்தகங்களை படிச்சே ஆகணும். உங்க ஊர்லயும் புத்தக கண்காட்சி போட்டாங்கன்னா இந்த மாதிரி புத்தகங்கள், நல்ல புத்தகங்களை வாங்கி அவங்க படிச்சு உங்க அறிவை பெருக்குங்க. இப்ப வீடியோல காட்டுற புத்தகம் எல்லாமே ரொம்ப சூப்பரான புத்தகங்க. வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது நான் இந்த வீடியோல காட்டின புத்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சு ஆகணும் முடிவில் இருக்கேன். ஏன்னா இந்த புத்தகம் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உதவக்கூடிய புத்தகங்கள். அப்படியே இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் ரசிச்சுட்டு நம்ம இன்னைக்கான புத்தகங்களையும் வாங்கிட்டு அப்படியே இன்னைக்கு நாளை கடினம் முடிச்சுக்கிட்டா. நீங்களே கண்டிப்பாங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து போராடுவோம்.